ஹலோ விவர்ஸ், வணக்கம். நான் உங்கள் ஜேஆர்எஸ் வேல் பேசுகிறேன். உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு கொஞ்சம் உடல்நலம் சரியில்லை. அதனால் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாகவே உங்களை சந்திக்க முடியல, வீடியோவும் போட முடியல. மீண்டும் சந்திக்கிறதில் மகிழ்ச்சி. நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவு என்றும் வேண்டும். புராலஜி போர்டு அன்பாக்சிங் பார்க்கலாம். வசந்த் புராலஜி போர்டு தான். இப்போ இதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வசந்த் புராலஜிக்கு இந்த மாடல் பேர் வந்து ப்ரைம். இதில் என்னென்ன மெக்கானிக்கலுக்கு ரொம்ப ஈஸியான வேலை, நம்ம சால்ட் அடிக்கணும்னு அவசியம் கிடையாது. பின்னு டைப் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம பின்னு சொருகி நம்ம அப்படியே வால்யூம் கண்ட்ரோல் கனெக்ஷன் கொடுத்தா போகிறோம். இதில் வந்து என்னென்னா நம்ம பூரா ஒயர் கொடுத்துருக்காங்க. நம்ம அப்படியே கனெக்டர் வந்து அதை பார்த்து கனெக்டர் சொருகுனா போகிறோமானது. இப்படி கனெக்டர் சொருகிட்டு நம்ம கனெக்ஷன் கொடுக்குறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். புதுசாக செட்டு செய்கிறவங்களுக்கு இந்த போர்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இதுமாரி சொருகிட்டு நம்ம வந்து வால்யூம் கண்ட்ரோலில் கொண்டு போய் இந்த 6 ஒயரை சால்வ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஈஸியாக போடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது பேஸுக்கு, இது ட்ரிபிளுக்கு. இது பேஸுக்கு லெஃப்ட்டு ரைட்டு, இது ட்ரிபிளுக்கு லெஃப்ட் ரைட்டு. இது வந்து லெஃப்ட் ரைட்டு அவுட்புட்டு. இது வந்து சரவுண்டுக்கு ஃப்ரீ. வாய்ஸ் வந்து நம்ம வந்து கம்மி பண்ணிக்கலாம், அதிகப்படுத்திக்கலாம். அதனால் வாய்ஸுக்கு இது ஃப்ரீ செட்டு. இது வந்து சரவுண்டுக்கு லெஃப்ட் ரைட்டு அவுட்புட்டு. இது வந்து லெஃப்ட் ரைட்டு இன்புட்டு. யூஎஸ்பிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கொண்டாந்து நம்ம இது கொடுக்கறதுக்கு. அடுத்தது இது வந்து சப்வூஃபருக்கும் சென்டருக்கும் இந்த கனெக்ஷனு. இது எல்லாத்துக்குமே நமக்கு ஒயர் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து சொருகி பூரா பின்னு இப்போ சொருகி நம்ம அவுட்புட் எடுத்துக்கலாம். அடுத்தபடியாக பார்த்தா இது வந்து 4.5 அப்படின்ற ஐசி போட்டிருக்காங்க. 4 ஐசி. இது வந்து பேசிக் ட்ரிபிளுக்கும் சரவுண்டுக்கு சென்டருக்கு லெஃப்ட்டு ரைட்டு இந்த 4 ஐசி கொடுத்துருக்காங்க. சப்புக்குன்னு பார்த்தோம்னா இங்கே L084CN அப்படின்ற ஒரு ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தோம்னா இது வந்து கெயினுக்கும் இது ஃப்ரீக்வன்சிக்கும். நம்ம ஃப்ரீக்வன்சி அட்ஜஸ்ட் பண்ண போனால் நம்ம லாங் பேஸ் ஷார்ட் பேஸ் வரும். அடுத்தது பார்த்து போனால் நம்ம இதுக்கு 24 வோல்ட் டிசி கொடுத்து 45 வோல்ட் டிசி கொடுக்கலாம். அது வழி இந்த போர்டு தாங்கும். பார்த்தோம்னா சப்ளைனா ஏசி 30-30, அது டிரான்ஸ்ஃபாரத்தில் கொடுக்குறது ஏசி 30-30. நாம் இதை டிசியை கன்வெர்ட் பண்ணுறப்போ 45 வோல்ட் வழி கொடுக்கலாம். நம்ம பார்த்தா கெல்ட்ரான் கெப்பாசிட்டர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. நல்ல ஒரு கெயினான ஒரு பிஎஃப்லும் நல்ல வேல்யூபிள் நல்ல ஒரு பாலிஸ்டர் பிஎஃப் போட்டிருக்காங்க. அதே மாதிரி பிசிபின்னு பார்த்தா நல்லா குவாலிட்டியான பிசிபி போட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் பின்பக்கமும் பார்த்தோம்னா இதில் திருப்பி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது சப்வூஃபருக்கு, இது வந்து சென்டருக்கு, இது வந்து லெஃப்ட் ரைட் இன்புட்டு, இது சரவுண்டுக்கு லெஃப்ட் ரைட்டு, இது வந்து லெஃப்ட் ரைட்டு அவுட்புட்டு, இது ட்ரிபிள் பேஸ். அடுத்ததுன்னு பார்த்தா இது வி ப்ளஸ்ஸு, இது மைனஸ்ஸு, இது வி மைனஸ். இது ப்ளஸ் வோல்ட்டு கிரவுண்டு, இது மைனஸ் வோல்ட்டு. 24 வோல்ட்லேருந்து 45 வோல்ட் வரை இது கொடுத்தா தாங்கும். இதனுடைய டீட்டெயில்ஸ் பூரா உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. இதுக்கு முன்னே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ப்ரைம் பூம் அப்படின்றது.
போர்டு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐசி வந்து 3 மட்டும் தான் போட்டிருப்பாங்க. அது இதை விட போர்டு லென்த்தும் கம்மியாக இருக்கும். அதனுடைய கெயினும் கொஞ்சம் இதை விட கம்மியாக தான் இருக்கும். அடுத்தது இந்த கனெக்ஷனுக்கு ஒன்றும் பெரிய இது கிடையாது. நம்ம வந்து இந்த மாதிரி சொருகிட்டு அது வந்து பேஸுக்கு, இது வந்து ட்ரிபிளுக்கு. இது வந்து ட்ரிபிளுக்கு. அடுத்ததாக பார்த்தோம்னா லெஃப்ட் ரைட்டுக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா ஒரு சரவுண்டுக்கு, சரவுண்டு லெஃப்ட் ரைட்டுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பிலேருந்து வர்ற இன்புட்டு லெஃப்ட் ரைட்டு. அப்புறம் ஒரு சப்வூஃபர், ஒரு சென்டருக்கு. அவ்வளோதான் இதனுடைய கனெக்ஷனு. நம்ம இதை எடுத்துகிட்டு போய் போர்டுக்கு, இதை எடுத்துகிட்டு போய் வால்யூம் கண்ட்ரோலில் நம்ம இதை சால்டர் வச்சுட்டாவே நம்முடைய வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். புதுசாக செட்டு செய்கிறவங்களுக்கு சால்டர் வைக்கணும்னு அவசியம் இல்லை, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தோம்னா தனித்தனியாக நமக்கு அவங்க கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து ஈஸியாக நம்ம ஒயரிங் பண்ணுறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். அதனால் புதுசாக செட்டு செய்கிறவங்களுக்கு இந்த போர்டு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். நீங்களும் வாங்கி இதை யூஸ் பண்ணி பாருங்கள். நான் அடுத்தது ஆடியோ டெஸ்ட் காட்டுறேன். ஆடியோ டெஸ்ட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை நீங்கள் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. ஆனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஆதரவு கொடுங்க. அடுத்தது ஒரு 5.1 ஒரு செட்டுக்கு இது நான் போட்டு உங்களுக்கு ஆடியோ டெஸ்ட் காட்டுறேன். மற்றபடி உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.